You will be able to tell them by their fruits. மத்தேயு 7:20. அவர்களுடைய செயல்களை கொண்டே இனம் கண்டு கொள்வீர்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, குறள் 505. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளை கல். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளை கல். கட்டளை கல்லுனா எது? தங்கத்தை உரசி பார்க்குறதுக்கு தங்க கடைகளில் ஒரு கல் வச்சுருப்பாங்க. அந்த கல்லில் லேசாக தங்க நகையை உரசுனா அதில் லேசாக கொஞ்சம் தங்கம் கரையும். தங்கம் கரைஞ்சி மறுபடியும் தங்கம் அந்த ஆபரணத்திலோ அல்லது பொருளிலோ தங்கம் மறுபடியும் மினுக்கும். பித்தளை என்ன செய்யும்? பித்தளையை போய் தேய்ச்சிங்கன்னா உடனே அது வெள்ளையாக பல்ல இழிக்கும். அதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடுவாங்க, இது தங்கம் இல்லை, இது பித்தளை. அதான் கட்டளை கல் என்று சொல்வது. உரைக்கும் கல். அந்த உரைக்கும் கல்லை போல இருப்பதும் எதுவாம்? தத்தம் கருமமே, அவரவர்கள் செய்கின்ற செயல்பாடுகள். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும். அந்த செயல்கள் பெருமை கொடுக்கும் அல்லது சிறுமை கொடுக்கும், உயர்வு கொடுக்கும் அல்லது தாழ்ச்சி கொடுக்கும், வெற்றி கொடுக்கும் அல்லது தோல்வி கொடுக்கும், பிறருக்கு கௌரவமாக இருக்கும் அல்லது அவமானமாக இருக்கும் நம்முடைய செயல்கள். ஆகவேதான் துன்பமும் இன்பமும் பிறர் தர வாரார் என்றும் இன்னொரு தமிழ் மொழி இருக்கிறது. எல்லா காரியங்களுக்கும் நம்முடைய செயல்பாடுகள் தான் காரணமாக அமையுமே தவிர பிறருடைய செயல்களை வைத்துக்கொண்டு குறைபாடிக்கொண்டு இருப்பது அல்ல, அல்லது பிற காரணங்களை சொல்லி கொண்டிருப்பது அல்ல. இதனால் இப்படி ஆனது எனக்கு என்று சாக்கு போக்குகள் சொல்வது. ஏனென்றால் விதை விதைத்தவன் விதை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். எந்த விதையை நாம் விதைக்கின்றோமோ அவைகள்தான் நமக்கு கொடுக்கும். மூணார் என்ற இடத்துல ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்துக்கு பேர் எக்கோ பாயிண்ட் என்று பெயர். அங்கே போய் நின்று ஹலோ அப்படின்னு சொன்னால் அதுவும் ஹலோன்னு சொல்லும். ஹலோ எப்படி இருக்கிற அதுவும் சொல்லும். ஹலோ எப்படி இருக்கிற. நீ கெட்டவன் நீ கெட்டவன் அப்படின்னு அது சொல்லும். நீ நல்லவன் நீ நல்லவன் சொல்லும். அதுக்கு பேர் எக்கோ பாயிண்ட். எல்லாம் போய் அங்கே போய் சத்தம் போட்டு சொல்லுவார்கள், அவரவர்கள் பேரை சொல்லுவார்கள். அல்லது கெட்ட வார்த்தை சொன்னாலும் அதுவும் கெட்ட வார்த்தை தான் சொல்லும். என்ன வார்த்தைகள் சொல்லப்படுகின்றனவோ அது எதிரொலிக்கும். அப்படி விதை விதைத்தவன் விதை அறுப்பான். நல்ல விதைகளை விதைத்தால் நல்ல பலனை பெற முடியும். திணை விதைத்தவன் திணை அறுப்பான். அதாவது என்ன காரியங்கள் அது நல்லனவாக இருந்தால் நல்ல, தீயனவாக இருந்தால் தீயவைகள் தான். நல்ல மரத்திலிருந்து நல்ல பழங்களை பெற முடியும். தீயவைகளிலிருந்து முச்செடியிலிருந்து திராட்சை பழம் கொய்வாரில்லை. The death is on the surface. விட்கென்ஸ்டைன் என்ற அறிஞருடைய வார்த்தைகள். The death is on the surface. காணல் நீர் நீர் அல்ல, சமதளத்தில் காணும் நீரில் ஆழம் தெரிவதில்லை. இப்போ நம்ம வெயிலில் போகும்போது தூரத்தில் பார்த்தா தண்ணி இருப்பதை போல தெரியும், அது காணல் நீர். அதற்கு பேர் தோற்றம், ஆனால் இருக்காது. அதே போன்று பள்ளம், ரோட்டில் இருக்கிற பள்ளம் தண்ணி இல்லைன்னா தெரியும். நம்ம வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது இங்கே பள்ளம் இருக்குது அப்படின்னு கொஞ்சம் ஓரமாக ஒதுங்கி போவோம். மழை பெஞ்சு தண்ணி இருந்துச்சுன்னா எல்லாம் சமமாக இருக்கும். எந்த இடத்துல குண்டு இருக்குது, எந்த இடத்துல குழி இருக்குது, எவ்வளவு ஆழம் இருக்குது, இது சாக்கடை குழியா அல்லது பள்ளமா அல்லது சாதாரண சின்ன பள்ளமா ஒன்றும் தெரியாது. சமதளமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் உள்ளே ஆழம் இருக்கும்.
அதில் போய் டொங்குன்னு விழுந்தாலும் விழுகலாம், மூழ்கி போனாலும் போகலாம், கடந்து போனாலும் போகலாம். மேலே பார்ப்பதற்கு சமதளத்தை போல உள்ளே இருக்கிற ஆழம். ஆகவே பல சமயங்களிலே மேலே பார்ப்பதற்கு பசுத்தோல் போர்த்திய புலி போல மேலே ஒரு மாஸ்க், உள்ள பயங்கர விஷத்தனம், பயங்கர நரித்தனம். இப்படியெல்லாம் மனிதர்கள் பல வகை உண்டு. எப்படி உள்ளத்தின் ஆழம், மனிதனுடைய மனத்தின் ஆழத்தை பிறர் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் கடவுள் ஒருவரே உள்ளத்தின் ஆழத்தில் எண்ணத்தை அறிபவர் என்று வேதத்தில் படிக்கிறோம். He who wears his morality a best garment would be better off naked. கலில் கிப்ரான் என்பவர் சொல்லுகிறார், தனக்கு புறம்பே ஒரு தோற்றத்தை கொடுப்பது, நான் நல்லவன், நான் எல்லாருக்கும் நல்லது செய்கின்றவன் என்ற பெயர் வழி என்று ஒரு தோற்றம், பொய் தோற்றம், அதைவிட அவன் ஆடையற்று நிர்வாணமாக இருத்தலே மேல் என்று மிக மிக கடுமையாக இந்த கவிஞர் கலில் கிப்ரான் கூறுகிறார். ஏன் இந்த பொய்யாடை, ஏன் இந்த முகமூடி, ஏன் இந்த வேஷம்? மனிதர்கள் அநேகர் இப்படி உள்ளே ஒன்று புறத்தே வேறொன்று, உள்ளொன்று வெளியொன்று, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு கலவாமை வேண்டும் என்று தமிழ் எச்சரிக்கிறது. இவைகளெல்லாம் போலி வேஷதாரிகள். பசுத்தோல் போர்த்திய புலி போலும் ஆட்டுத்தோல் போர்த்திய ஓனாய் போலும் இல்லாமல் நேர்மையாய் இருக்க வேண்டும் என்பதுதான் எல்லா வேதங்களும் வலியுறுத்துவது. ஆகவே இத்தகைய வேடமில்லா வாழ்க்கை, முகமூடி இல்லாத தன்மை வேண்டும். நல்ல வழிதனை நாடு, எந்த நாளும் பரமனே நத்தியே தேடு. பரமன் பக்கத்திலேயே இருந்து அவருடைய பாத கமலத்தை தேடுவதுதான் நம்முடைய குறிக்கோள், இலக்காக இருக்க வேண்டும். உயர்வு அற உயர் நலம் உடையவன் எவன், அவன் மயர்வு அற மதிநலம் அருளினன் எவன், அவன் அயர்வு அரும் அமரர்கள் அதுபதி அவன் எவன், அவன் துயர் அரு சுடரடி தொழுது எழு என் மனனே. அந்த வேற கலரில் போட்டிருக்கிற வார்த்தைகளை மட்டும் பாருங்கள். உயர்நலம் உடையவன், மதிநலம் அருளினன், அமரர்கள் அதிபதி. இறுதியாக துயர் அரு சுடர் அடி தொழுது எழு. துயரங்கள், வேதனைகள், வேதம் என்ன சொல்கிறது? உன்னுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். என்னிடம் வா, உன்னுடைய கவலைகளை என்னிடம் இறக்கி வை, நான் அவைகளை ஏற்றுக்கொள்கிறேன், நான் அவைகளை தாங்கிக் கொள்ளுகிறேன். நேற்று கொஞ்சம் எனக்கு ஓய்வாக இருந்ததினால் நிறைய பேர் வரலை. இல்லைனா ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருத்தர் வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஓபிசி சர்டிஃபிகேட் கொடு, பூசை எழுதணும், அது வேணும், இது வேணும், அப்படி வந்துக்கிட்டே இருப்பாங்க. நேற்று நிறைய பேர் வரல. ஆகவே என்னுடைய பழைய கடிதங்களை எல்லாம், பழைய புத்தகங்கள்லாம் எடுத்து அதெல்லாம் சீர்படுத்தி கொண்டு தேவையில்லாதவெல்லாம் ஒழித்துக்கொண்டு ஒரு புத்தகத்தில் ஒரு கதை படித்தேன். அடடா, நல்ல கதையாச்சே, இதை எப்படியாவது பயன்படுத்தலாம், அது இந்த இப்போ பண்ணலாம், இப்போ அதை பயன்படுத்துகிறேன் பாருங்கள். என்ன கதையா? ஒரு கிராமத்து மனுஷன் ஒரு நிறையா தலையில் சுமையை எடுத்துக்கிட்டு ட்ரெயினில் வந்து ஏறுறான். அவனுக்கு ட்ரெயினில் அவ்வளோவா பழக்கம் இல்லை. ஏறி ஆட்கள் இல்லாத பகுதிக்கு போய் நின்றுட்டு அங்கே இருக்கலாம், மற்றவங்களுக்கு இடைஞ்சல் வேண்டாமே, அப்படி பாருங்க, நல்ல உள்ளம் பாருங்கள். மற்றவங்களுக்கு ஏன் இடையூறாக இருக்க வேண்டும்? ஆட்கள் இல்லாத பக்கமாக போகிறான். தன்னுடைய சுமையை இறக்கி வைக்க வேண்டும். அந்த லக்கேஜ் கேரியரில் வைக்கணும்னு அவனுக்கு தெரியல. அவன் என்ன பண்ணான் தெரியுமா? அவன் வீட்டில் இந்த உரியெல்லாம் மாட்டுவாங்களே, அந்த மாதிரி அங்கே அபாய சங்கிலி இருக்கும் இல்லையா, அதில் போய் மாட்டிட்டான். அதில் மாட்டினோடனே வெயிட்டில் இழுத்து ட்ரெயின் நின்று போச்சு. இவனுக்கு ஒன்றும் தெரியாது. யார் ட்ரெயின் நிறுத்தினா, எந்த இடத்துல நிற்கிதுன்னு கண்டுபிடிச்சி வந்துட்டாங்க. வந்து எல்லாம் சுற்றி அதிகாரின்னு மிரண்டு போயிட்டான். ஏன் அங்கே மாட்டினேன்? ஏன் எனக்கு தெரியாது சார், இந்த சுமையை இறக்கி வைக்கணும்னு நினச்சி நாங்கள் வச்சேன். ஏதோ இங்கே பக்கத்தில் இருக்கிற இந்த இடத்துல வைக்கக்கூடாதா? எனக்கு தெரியாது சார். உனக்கு தெரியாதுன்றதுனால நாங்கள் விட முடியாது, கட்டு அபராதத்தை
அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட இருக்கிற காசு அபராதம் வாங்கி அந்த இடம் கட்டக்கூடியது சுமைகளை கட்டி தொங்குவதற்கு அல்ல, ட்ரெயினை நிறுத்துவதற்கு அபாயம் என்றால் என்று அவனுக்கு சொல்லிட்டு போனாங்க. சுமையை எங்கே இறக்குவது என்று தெரியாமல், அதான் கருத்து. துயர் அறு சுடர் அடி தொழுது. உன்னுடைய துயரங்களை மாற்றக்கூடியவர் இறைவன். புண்பட்ட மனதை புகை போட்டு ஆற்று. புகை போட்டு இப்பொழுதெல்லாம் மாம்பழத்தெல்லாம் பழுக்க வைப்பாங்க. கார்பைடு கல் போட்டும் பழுக்க வைக்கிறாங்க. நாங்கள் கொஞ்சம் வைக்கோலெல்லாம் போட்டு இயற்கை முறையில் நம்முடைய காய்களெல்லாம் பழுக்க வைத்திருக்கிறோம், இயற்கை முறையில். இவ்வாறு இந்த துயர் அரி சுடரடி தொழுது என்று சொல்லும் பொழுது கட்டாயப்படுத்தி அல்ல, நம்முடைய துயரத்தை போக்கக்கூடிய வகை ஆண்டவர் மட்டும்தான் கொடுக்க முடியும் என்பதை உணர்ந்தோம் என்றால் ஆண்டவருடைய பாதத்திலே வந்து நம்முடைய துயரத்தை நீக்குவதற்கு அவர் வழியாக மருந்தாக, அதைத்தான் நற்கருணை பவனியிலே நாம் சிந்தித்தோம். நம்முடைய வாழ்வின் விருந்தாக மருந்தாக பல வகையிலே நோயுற்றவர்களுக்கு தெம்பாக இருப்பது நற்கருணை. துயர் அறு சுடரடி தொழுது எழு என் மனமே. இதைத்தான் ஒவ்வொரு நாளும் காலையிலே நாம் இந்த ஆராதனையில் பங்கேற்று கொண்டிருக்கிறோம். முழந்தால் இருப்போம், செபிப்போம். Lord Jesus, may I bear good fruit for your sake and reject whatever will produce evil fruit. Help me grow in faith, hope, love, sound judgment, justice, courage and self-control. என் ஆண்டவராகிய இயேசுவே, உமக்காக நல் கனி நான் தருவேனாக. தீய கனி தரும் தீமையை என்னிருந்து அறவே அறுப்பேனாக. நாளும் நான் விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் அன்பிலும் நீதியிலும் தீர்க்கமான சிந்தனையிலும் தைரியத்திலும் தன்னடக்கத்திலும் வளர எனக்கு வரமருளும்.